அமெரிக்கா, யூகே, இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் அங்கத்துவம் வகிக்கின்ற G7 மாநாடு 15 முதல் 17ஆம் தேதி வரை கனடாவில் இடம்பெற்றிருந்தது. இந்த மாநாட்டிலே பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. AI மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. அதையும் தாண்டி கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னியர் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். உக்ரைனுக்கு ஆதரவாக, குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போரிலே உக்ரைனுக்கு ஆதரவாக ராணுவ உதவியை வழங்குவது மற்றும் அவர்களுக்கான நிதியை வழங்குவது போன்ற விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதையும் தாண்டி இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் மற்றும் நேட்டோ அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முக்கியமானவர்களும் வருகை தந்திருந்தார்கள். அத்தோடு விருந்தினர்களாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் மற்றும் தென்னாப்பிரிக்காவினுடைய ஜனாதிபதி, பிரேசிலினுடைய ஜனாதிபதி உள்ளிட்ட பலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த அழைப்பு என்று சொல்லும் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆரம்பத்தில் அழைப்பு விடுக்கவில்லை என்று இந்தியாவிலுடைய சில கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்திய பிரதமருக்கு எதிராக குரல் எழுப்பியிருந்தார்கள். அந்த அழைப்பை அவர் ஏற்றதுக்கு பிறகு இன்னொரு சாரார் அவருக்கு எதிராக குரல் எழுப்பியிருந்தார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான விரிசலுக்கு மத்தியில் பாராளுமன்றத்தில், கனடிய பாராளுமன்றத்திலே சீக்கியர்களுக்கு ஆதரவான சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தற்போதைய பிரித்தானிய புதிய பிரதமர் மார்க் கார்னியர் இந்த G7 மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக அழைப்பு விடுத்ததற்கு எதிராக தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள். எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க தெரிவிச்சுட்டு போகட்டும், நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கொள்வோம் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் கனடிய பிரதமர் மார்க் கார்னியர் ஆகிய இருவருமே கலந்துரையாடி கொண்டாங்க. குறிப்பாக இந்திய மற்றும் கனடா ஆகிய இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்டிருந்த விரிசல்ல இருந்து சற்று ஒதுங்கி இரண்டு நாட்டு தூதரகம் அல்லது உயர்ஸ்தானிகரத்தை மீண்டும் நிலைநிறுத்துவது, AI தொழில்நுட்பம், அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப குறித்தான விடயங்கள், இரண்டு நாட்டுக்கு இடையிலான வர்த்தகம், அதையும் தாண்டி எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் பேசப்பட்டன. G7 மாநாட்டின் போது இந்திய பிரதமர் பல நாட்டு தலைவர்களை சந்தித்திருந்தார். குறிப்பாக இத்தாலிய நாட்டினுடைய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து, உங்களை போன்று இருப்பதற்கு நான் ஆசைப்படுகின்றேன், நீங்க தான் பெஸ்ட் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இந்த பயணத்தை முடித்துக் கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர் குரோஷியா சென்றிருந்தார்கள். குறிப்பாக குரோஷியாவை பொறுத்த மட்டில் இந்தியர் பிரதமர் ஒருவர் சென்ற பயணமாக சிறந்த ஒரு பயணமாக மாறியிருந்தது. அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் மற்றும் குரோஷிய நாட்டு மக்கள் வரவேற்றிருந்தார்கள். அதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய குரோஷிய நாட்டு மக்கள் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து இந்திய பிரதமரை வரவேற்றிருந்தார்கள். இந்த G7 மாநாட்டிலே முக்கியமான ஒரு உறுப்பு நாடு தான் அமெரிக்கா. இந்த இவ்வாறான மாநாடுகள் இடம்பெறும் போது அதனுடைய உறுப்பு நாடுகளினுடைய தலைவர்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் பேச்சுவார்த்தைகள், தீர்மானம் எடுப்பதற்கு இலகுவாக இருக்கும், சரியானதாக இருக்கும். 2005ஆம் ஆண்டு இதே போலதான் பிரித்தானியாவினுடைய பிரதமர் டோனி பிளேயர் இந்த மாநாடு இடம்பெறும் அந்த தருணத்திலே சில மணி நேரம் அவர் அங்கிருந்து கொஞ்சம் வெளியேறியிருந்தார். 2018ஆம் ஆண்டு இதே வேலை தான் நம்முடைய ட்ரம்ப் செய்திருந்தார் ஜனாதிபதியாக இருக்க போது. இம்முறையும் ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த மாநாடு இடம்பெற்றிருக்கக்கூடிய நேரத்திலே அங்கிருந்து அவர் மீண்டும் தனது நாட்டுக்கு சென்றிருந்தார். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்களா இருந்தா, இப்பொழுது இருக்கக்கூடிய நிலவுகின்ற அசாதாரண சூழ்நிலை, அதாவது ஈரான், இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையில் இடம்பெறுகின்ற போர் குறித்து சில பேச்சுவார்த்தைகள், தீர்மானங்கள் எடுக்கணும்ன்றதுக்காக தான் சொல்லப்பட்டிருந்தது. G7 மாநாட்டின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் ஆகிய இருவருக்கும் இடையில் வர்த்தக உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருந்தது. குறிப்பாக பிரித்தானியா மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான இந்த வர்த்தக உடன்படிக்கையில் அதிக அளவிலான தொழில் வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என இரு நாட்டு தலைவர்களும் பேசிக் கொண்டார்கள். அதன் பின்னராக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாட்டுக்கு அழைத்திருந்தார். டின்னர் ஒன்று எடுத்துட்டு அப்படியே நாங்க பேசலாமே அப்படின்னு கூப்பிட்டிருந்தார். ஆனால் அதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மறுப்பு தெரிவித்திருந்தார். 2 நாட்களுக்கு பின்னராக ஒடிசாவுக்கு சென்றிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு ஜெகநாத் ஆலயம் மகாபிரபுவை சந்திப்பதற்காக அவருடைய தரிசனத்தை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் தான் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய விருந்து உபசாரத்தை மறுத்ததாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் முன்னிலையில் தெரிவித்திருந்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகிய இருவருக்கும் இடையில் G7 மாநாடு இடம்பெற்றிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதிலே இருவருமே பேசிக் கொண்டார்கள். குறிப்பாக இந்திய பாகிஸ்தானுக்கு இடையில் நிலவியிருந்த யுத்த சூழ்நிலை குறித்து பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகளும் மோதி கொண்டிருந்தன, தாக்குதல்களை நடத்தியிருந்தன. இது குறித்தான விடயங்களை அமெரிக்க ஜனாதிபதி பேசும்போது இந்த நாடு, அதாவது இந்திய பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு வேறு எந்த ஒரு நாடும் அல்லது மூன்றாவது தரப்பில்
தரப்பினரினுடைய மத்தியஸ்தம் அவர்களினுடைய ஈடுபாடு இருக்கக்கூடாது என்பதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. G7 மாநாடு இடம்பெற்றிருந்த வழியில் நாடு திரும்பிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அங்கு பாகிஸ்தானினுடைய தலைமை ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனிருக்கு மதிய நேர விருந்து உபசாரத்தை வழங்கியிருந்தார் வெள்ளை மாளிகையில். இது வரலாற்றில் பதிவான முதல் சம்பவமாக காணப்படுகின்றது. குறிப்பாக இருவரும் பேசிக் கொண்டார்கள். அதன் பின்னர் கருத்து வெளியிட்டிருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்திய பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளும் யுத்தத்தை விரைவாக நிறைவு செய்து கொண்டார்கள். குறிப்பாக இது மிகப்பெரிய ஒரு கடின நிலைமையிலிருந்து நல்லதொரு நிலைமைக்கு மாறி இருக்கின்றது. இல்லை என்றால் இது பெரிய ஒரு யுத்தமாக மாறியிருக்கும், அணுவாயுத யுத்தமாக கூட மாறியிருக்கலாம் என்று தெரிவித்திருந்தார். எனவே இரு நாட்டு தலைவர்களையும் அவர் வாழ்த்தியிருந்தார். அத்தோடு பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதி பேசும்போது நாட்டினுடைய எதிர்காலம் குறித்து அமெரிக்காவுடன் பேசியதாகவும், அதையும் தாண்டி பாதுகாப்பு உறுதி, அது மாத்திரமல்ல ஈரான் இஸ்ரேல் ஆகிய நாடுகளினுடைய போர் குறித்தும் விவாதித்ததாகவும் கூறியிருந்தார். ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் நிலைமை இப்பொழுது பதற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக மத்திய கிழக்கிலே இது ஒரு பதற்ற சூழ்நிலையாக காணப்படுகின்றது. உலக நாடுகளுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 13ஆம் தேதி அதாவது இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக தாக்குதலை மேற்கொண்டிருந்தது, வான்வழி தாக்குதலை. இதற்கான காரணம் ஈரான் தொடர்ச்சியாக அணு உற்பத்தியில் ஈடுபடுவதாகவும் அதனை நிறுத்த வேண்டும் என்று உலக நாடுகள் வலியுறுத்தியிருந்தன. ஆனால் ஈரான் அதனை கேட்கவில்லை என்று இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருந்தது. அதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான ராணுவ தளங்கள் உள்ளிட்டவற்றிலே தாக்குதலை நடத்தியிருந்தது. மீண்டும் இஸ்ரேல் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான அணு நிலையங்களிலே மற்றும் ராணுவ செயற்பாடுகள் இருக்கக்கூடிய இடங்களிலே மோசமான தாக்குதல்களை ஏற்படுத்தியிருக்க மீண்டும் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலே போர் நிலைமை மூண்டிருந்தது. குறிப்பாக ஈரான் தாக்குதல், குறிப்பாக ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல்களை ஈரான் நடத்தியிருந்தது. இந்த தாக்குதல்களிலே ஒரு மருத்துவமனையில் சேதம் அடைந்திருந்தது. அதற்கு இஸ்ரேல் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தது. ஈரான் மக்களை தாக்குகின்றார்கள், மக்களை தான் இவர்கள் டார்கெட் பண்ணி தாக்குறாங்க, இது எச்சரிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று ஈரானுக்கு இஸ்ரேல் தெரிவித்திருந்தது. ஆனால் இஸ்ரேலுக்கு ஈரான் சொன்ன ஒரு விஷயம் தான், நான் மக்களை தாக்கவில்லை, நாங்கள் தாக்கியது ராணுவ தளங்களில் தான், அங்குதான் தாக்குதலை மேற்கொண்டோம் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். இரண்டு சாரருமே தொடர்ச்சியான தாக்குதல்களில் ஈடுபட்டு வர கிட்டத்தட்ட மொத்தமாக 600க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். குறிப்பாக ஈரான் இந்த போரிலே நிறுத்தத்தை சந்திக்க வேண்டும், ஈரான் இந்த போரிலே அமைதி காக்க வேண்டும், தாக்குதல் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும். அதையும் தாண்டி ஈரானினுடைய சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய அயதுல்லா அலி கமெனி, அவர் இருக்கக்கூடிய இடம் எங்களுக்கு தெரியும், அவர் எங்க இருக்கிறார் அப்படின்றது எங்களுக்கு தெரியும், அவர் ஒரு பெரிய இலக்கு எங்களுக்கு இல்ல, அவரை நாங்க உடனடியாக கைது செய்யலாம், கொலை செய்வதற்கு இதுவரைக்கும் நாங்க அவரை நினைக்கல, ஆனால் அவர் சரணடைய வேண்டும், ஈரான் சரணடைய வேண்டும், நிபந்தனையற்ற, அதாவது அன்கண்டிஷனல் சரண்டர் என்று டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அது மாத்திரமல்ல, அமெரிக்காவினுடைய சில மத்திய கிழக்கிலே காணப்படுகின்ற தளங்கள் மீது ஈரான் தாக்குதலை ஏற்படுத்தும் என்று அமெரிக்கா சற்று ஆயத்தமாக இருந்தது. இது இப்படி இருக்கும் போது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெறுமா என்று ஒரு சாரார் நம்பி இருக்க, ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அமெரிக்காவை எச்சரித்திருந்தார், இஸ்ரேலை எச்சரித்திருந்தார். நீங்கள் தான் ஆரம்பித்த ஒரு யுத்தம், அதாவது இஸ்ரேல் தான் இந்த யுத்தத்தை ஆரம்பித்திருந்தது, அதற்கு பதிலடி நிச்சயமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இந்த போரிலே ஈரானுக்கு எதிராக வந்தால் நிச்சயமாக அதனுடைய விளைவு மிக மோசமாக இருக்கும் என்று டொனால்டு டிரம்பினுடைய கருத்துக்கும் அமெரிக்காவினுடைய ராணுவ படையினர் வெளியுறவுத்துறையினருடைய கருத்துக்கும் தெரிவித்திருந்தார் ஈரானினுடைய சுப்ரீம் லீடர். இதற்கு மத்தியில் இப்பொழுது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றது. இந்த தாக்குதல் 3 அணு நிலையங்கள், அதாவது அணுசக்தி நிலையங்கள், ஈரானில் காணப்படுகின்ற 3 அணுசக்தி நிலையங்களில் அமெரிக்கா ராணுவம் தாக்குதலை நிகழ்த்தி இருக்கின்றது. குறிப்பாக நேரடியாக இந்த போரிலே இப்பொழுது அமெரிக்க ராணுவம் களமிறங்கி இருக்கின்றது. இது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கூறுகையில் 3 தாக்குதல்கள் எரிசக்தி, அதாவது
ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்கப்பட்டிருக்கின்றன. அதனை சிறப்பாக எமது படை வீரர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது போன்ற படை வீரர்கள் வேறு யாரும் இவ்வாறு சாதிக்க மாட்டார்கள். அமெரிக்க படை வீரர்கள் இதனை தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, மக்களுக்கான விசேட உரையாற்றி இருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன ஒரு விடயம், அதாவது ஈரான் போர் நிறுத்தத்துக்கு வர வேண்டும், போரை நிறுத்த வேண்டும், அவர்கள் சரணடைய வேண்டும், இல்லை என்றால் தாம் தமது மற்றுமொரு இலக்கு தயாராக இருப்பதாகவும், ஈரானிலே அது தாக்குதலை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இப்பொழுது ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் உள்ளிட்ட ஈரானினுடைய படை தளபதிகள் கூறுகின்றார்கள், அமெரிக்கா தாக்குதலை நடத்திவிட்டது, இதற்கு பதிலடி விரைவில் கிடைக்கும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இது இப்படி இருக்கும் போது ஐக்கிய நாடுகளினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆண்டோனியா குட்ரஸ் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா தனது பலத்தை ஈரானிலே காட்டியிருப்பது என்பது மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்கும். குறிப்பாக இந்த போரினுடைய முடிவு சந்திக்காமல் இது போர் நீளக்கூடியதாக இருக்கும் என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேல் ஈரானுடனான போரினை ஆரம்பித்த நாளிலிருந்து 13ஆம் தேதியிலிருந்து அதிகமான அணு நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஈரானில் அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். மறு தாக்குதலை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்ற ஈரான் பார்க்கும்போது இஸ்ரேலினுடைய உளவு பிரிவான மொசாடினுடைய தலைமையகம் தாக்கப்பட்டிருந்தது. மருத்துவமனை ஒன்று சேதமடைந்திருந்தது. ராணுவ தளம் ஒன்று தாக்கப்பட்டிருந்தது. அதையும் தாண்டி இஸ்ரேலினுடைய மூளை என்று, தொழில்நுட்ப மூளை என்று சொல்லப்படுகின்ற வெய்ஸ்மன் நிறுவனம் தாக்கப்பட்டிருந்தது. இது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இஸ்ரேலுக்கு காணப்படுகின்றது. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது நேற்று அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலின் பின்னராக வெளியான திடுக்கிடும் செய்திகளை வை ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன. ஈரானில் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து ஒரு சில மணி நேரத்திற்குள் இஸ்ரேலில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தியிருந்தது. தீர்மானங்கள் இப்பொழுது எட்டப்பட்டிருக்கின்றன. ஈரானுடன் கலந்துரையாட தயார் எனவும் ஆயுத உற்பத்திக்காக யுரேனியம் செறிவூட்டும் வேலை திட்டத்திற்கு ஒருபோதும் இணங்க முடியாது என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களை கண்டித்து ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் இணைந்து ஐக்கிய நாடு பாதுகாப்பு பேரவையில் போர் நிறுத்த யோசனையை முன்வைப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, தேசிய பாதுகாப்பு பேரவை அல்லது ஆன்மீக தலைவரின் தீர்மானத்திற்கு அமைய எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஹோமோஸ் நீரிணையை மூடுவதற்கு ஈரான் பாராளுமன்றம் அங்கீகாரம் அளித்திருக்கின்றது. இவ்வாறு நிகழுமாக இருந்தால் அரேபிய தீபகற்பத்தில் மசகு எண்ணெய் உலகத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கான வழியான இந்த நீரிணை மூடுவதன் மூலமாக உலக பொருளாதாரம் மீண்டும் ஒரு சிக்கல் நிலையை சந்திக்கும். எண்ணெய் பீப்பாய் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பும் உள்ளது.